வெல்கம் டு லவ்னா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். எனக்கு என்ன தெரில, சிரிப்பாக அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏன் தெரில, நான் சிரிப்பு வருது. ஓகே, இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ண சொல்லிட்டேன், இன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன். இப்போ யோசிக்கலாம், ஃபோன் இல்லைன்னு சொன்னியே, இப்போ எப்படி ஃபோன் வந்துச்சு யோசிப்பீங்க தெரியும். அது எப்படி வந்துச்சுன்னா, எங்கள் அப்பா ஃபோன் ஆட்டையை போட்டேன். எங்கள் அப்பா வெளியே போயிருக்காரு, ஆட்டையை போட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பின்னாடி சவுண்டோட கண்டுக்காதீங்க, ஏன்னா என் அண்ணன் பரம்போக்கு சவுண்டு ஃபுல்லாக வச்சு டிவி பார்த்துட்ருக்கு. அதனால ஃபேன் போட்டிருக்கனால ஃபேன் சவுண்டும் கேட்கும். நீங்கள் என் வாய்ஸ் மட்டும் கேளுங்க, ஓகேவா? நான் சொல்கிற கதை மட்டும் கேளுங்க. அண்ட் இதுதான் ஃபைனல் பார்ட் ஃபார் ஜங்குக் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் போலீஸ், ஓகேவா? இன்னொரு விஷயம், வீடியோ மாதிரி ரெகுலராக தான் வரும், ரெகுலராக வராது. நான் நெக்ஸ்ட் மந்த் இந்த ஹாஸ்டலுக்கு போகிறேன். அதனால் என் ஹாஸ்டலில் ஃபோன் அலோ இல்லை. எங்கள் அம்மா அப்பா நார்மலாகவே எனக்கு ஃபோன் தர மாட்டாங்க. லைக், உனக்கு எதுக்கு இந்த வயசில் ஃபோனு, உனக்கு எதுக்கு ஃபோனு நார்மலாகவே சொல்லுவாங்க. ஆனால் எல்லோரும் வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா நார்மலாகவே இது பண்ணுவாங்க. நார்மலாக ஹாஸ்டலில் ஃபோன் அலோ பண்ண மாட்டாங்க. இனிமேல் செத்தேன் ரெக்கார்ட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கிட்டு இது பண்ணுவேன். எல்லாம் என் இதில் சொல்லணும், ஓகேவா? அதுக்கு இந்த பொண்ணு வீடியோ போடாது, சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கக்கூடாது. பண்ணுங்கள், வீடியோ வரும். ஆனால் நீங்கள் கேட்ட ஒன் ஷாட் ஒரிஜினலாக வந்துடாது. நான் எப்பப்போ வீட்டுக்கு வரேனோ அப்போ நான் அதை பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணி ஷெட்யூல் போட்டு வைப்பேன், ஓகேவா? ஆமாம், என்ன இந்த அக்கா நம்ம கேட்டாலும் போடலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? பண்ணக்கூடாது. சேட் என்டிங் ஸ்டோரி போட்டால் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஒரு கதை மண்டைக்குள்ள வருது, சேட் என்டிங். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், ஸ்டார் எண்டிங் ஒரு ஸ்டோரி ஒன்று போடுறேன். அது ஜிமின் வச்சு போடுறேன், ஓகேவா? எப்பவுமே ஜங்குக் வீன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. நான் அந்த கதை ஜிமின் வச்சு போடுறேன், ஓகே? ஐயோ, நம்மளால பேசிட்டேன், 2 நிமிஷம் பேசிட்டேன். சரி வாங்க, நான் ஃபைனல் பார்ட்டுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் பார்த்தா ஜங்குக் உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். உங்கள் அம்மாவே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க உங்கள் ஃப்ளாஷ்பேக் கதைலாம். ஜங்குக் ஆன்ட்டி அவங்க எங்கே இருக்காங்க தெரியுமா? டே அத்தைடா. சொல்லுங்க அத்தை. தெரியுமா அத்தை? தெரியல, ஆனால் கேள்விப்பட்டேன். அவங்க அம்மா அப்பா ஆல்ரெடி துபாயில் தான் இருந்தாங்க. அவனும் துபாய்க்கு போயிட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நானும் அம்மா பார்க்கல. பையனும் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு. அவன் தங்கச்சி ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு மட்டும் கேள்விப்பட்டோம். ஆனால் யாரும் பார்க்கல. வயன் ஃப்ரெண்ட்ஸும் பேசுறதில்லை. ஏன்னா வயனை இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வயன் ஃப்ரெண்ட்ஸும் பேசுறதில்லை. அதனால யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஜங்கு கிட்ட தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வெளியே வரான். நீங்கள் சீரியஸாக உட்காந்து ஜங்குக்கு அம்மா கிட்ட ஏதோ கதை சொல்லிகிட்ருக்கீங்க. இப்படித்த அதுவா? ஆமாத்த, அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லிட்டு உட்காந்து ஊருக்கு பேசிகிட்ருக்கீங்க. ஜேகே வயன் நீங்கள் கண்டுக்கவே இல்லையே, சீரியஸாக உட்காந்து ஜேகே அம்மா கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. வயன் என்னடா? என்ன ஜக்கு, என்ன ஜேகே அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்லு ஜேகே, டைம் ஆகுது, கிளம்பலாமா? அப்போது ஜேகே அம்மா, என்னடா டைம் 8 தாண்டா ஆகுது. நைட் 8 ஆகுதுமா, வீட்டுக்கு போகணுன்னா நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுஞ்சிக்கணும். வயன் பார்த்துட்டு, ஆமாம் அத்தை, எனக்கும் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆப்ரேஷன் இருக்குது, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும் நாளைக்கு. நான் கிளம்பட்டுமா? ஏம்மா, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல. அத்தை அது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. ஜேகேவா, எப்படா பேசி முடிப்பீங்க? எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம். பேசி 10 மணி ஆயிடுச்சு. அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணி அப்புறமா நீங்களும் சகோ கிளம்பிட்டீங்க. இப்போ நீங்களும் ஜங்குக்கு நல்லா தான் போயிட்டுருக்கீங்க. வீடு கிட்ட தானே, நல்லா தான் போயிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ ஜங்குக், சொல்லுங்கள் மேம், நீங்களும் எங்கள் அம்மாவும் என்ன பேசுனீங்க? ஏதோ கிச்சனில் உட்காந்து 3 hours 4 hours இதை பேசிக்கிட்டே இருந்தீங்க. என்ன பேசுனீங்க? ஒன்றும் இல்லையே, சொல்லு. அட ஒன்றும் இல்லை, நானும் எங்கள் அத்தையோ தான் பேசணும்னு கேட்டேன். ஓ, நீயும் உங்கள் அத்தையோ பேசுவீங்க, அப்போது எனக்கு தெரிய வேணாம்.
தெரிய வேணாண்டின்னு சொல்லிட்டு அவனும் கண்டுக்காமல் போடான். நீங்கள் வந்துட்டு கத்திக்கிட்டே பின்னாடி வாடிங்க, கண்டுக்கவே இல்லையா, நீ கத்தி ரெடி படிச்சின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன். அப்படி தான் உங்கள் டேஸை போதும். காலையில் நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க, கிளம்புறீங்க, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, வரீங்க. இதுதான் ஒரு ரிப்பீட்டடாக நடக்குது. காலையில் ஏஞ்சிப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போவீங்க, பேஷண்ட்ஸை பார்ப்பீங்க, என்ன ஆப்ரேஷன் தேட்டர் போவீங்க, முடிப்பீங்க, நைட் வருவீங்க, தூங்குவீங்க, கல்யாணிப்பீங்க. இது மட்டும்தான். உங்களுக்கு இந்த 1 வீக்கு தான் கவனிக்கிறீங்க. சங்கு கூட பேசவே மாட்டுறான். உங்களுக்கு அது என்னன்னு தெரியல, ஏன்டா பேச மாட்டான் சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஒரு நைட் 12 மணி, நீங்கள் இருட்டு ரூமில் பெட்டில் பேர் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே வரான். அப்போ தான் அவன் வந்து ஸ்டேஷன்லேருந்து வரான். அவன் வந்து சரி நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணுறான். பார்த்து நீங்கள் பேப்பர் உட்காந்து பயந்துட்டான். ஏன்டி அப்போ உட்காந்துட்ருக்க, பிசாசா நீ பார்த்துட்டு, நான் பிசாசு தான், உன்னை கல்யாணம் பண்ண நான் பிசாசு தான். இப்போ என்ன, ஏன் டெய்லி நைட் லேட்டாக வர, ஏன் லேட்டாக வரேன்னா டெய்லி 12 மணிக்கு வர, 3 மணிக்கு வர, ஒரு வாட்டி 6 மணிக்கு காலையில் வர. என்ன நினைக்கிற ஜங்கு, உனக்கு என்ன பிடிக்கலையா சொல்லிட்டு நீங்கள் எதோ பைத்தியம் மட்டும் பேசுவீங்க. ஜங்கு பார்த்துட்டு, என்ன வாயின் பேசுவ நீ, அப்படி என்ன ஜங்கு வர மாட்டுற, பேச மாட்டுற. முன்னாடியெல்லாம் காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி, மதியம் ஒரு வாட்டி கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன் ஃபோனில். நான் கசனாலும் இது பண்ணுவேன். ஆனால் இப்போ என்ன இக்னோர் பண்ணுறியா, பிடிக்கலையா, ஏன் வேறு பொண்ணு பிடிச்சிருக்கேன் சொல்லிட்டீங்க. பைத்தியம் மட்டும் பேசுறதை பார்த்துட்டு, அதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணேன், அதுக்காக அவங்க கூட சண்டை போட்டு நீ முடியாதுன்னு சொன்னால் கூட இல்லை எனக்கு வையன் தான் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான், நீங்கள் யாருக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட் போயிருந்தால் போயிருக்கலாம், எனக்கே இந்த உண்மையான இன்ட்ரெஸ்ட் போவோம் சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கும் ஆர்கியூ பண்ணல, நான் ஆன்சர் பண்ணி கேட்டிருக்கேன் என் கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம். அப்படி இல்லைம்மான்ட்டு நீங்கள் அப்போ கூட கத்தின்னு தான் இருக்கீங்க. அப்புறமா காலையில் ஜங்குக்கு பார்த்துட்டு, காலையில் ரெடியா நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறோம். எங்கே போக வேணாம், இப்போ நான் கேட்டோடனே எங்கே வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன், எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல. அம்மா வையன் ப்ளீஸ்மா போகலாமான்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பக்கத்தில் படுத்துட்டான். அந்த நைட் அப்படி தான் போயிருக்கோம். அடுத்த நாள் காலையில் ஜங்குக்கு வந்து அவங்க ஏர் ஆஃபீஸர்கிட்ட, சார் எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் அப்படி சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான். அவனும் சரி ஓகேப்பா தம்பி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. நீங்களும் ஏன் ஐயர் அஃபிஷியல் தான், ஆனால் உங்களுக்கு மேலே ஒரு பாஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணுறீங்க. அவங்க சொல்லுவேன், மேம் எனக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குமா, ஏன் வயன் சொல்லிட்டு இழுக்கிறாங்க. இல்லை மேம் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு பிளேஸுக்கு போகணும், வெளியே போகணும், அதான். அப்படியான்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு சரி போமான்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்களா, ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஜங்கு நீங்கள் காலைல தான் போகிறீங்க. ஜங்கு ட்ரை பண்ணுறா, நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு எங்கே போகணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அதை சொன்னாலும் உட்காருமா பேசிக்கிட்டே இருக்காதுமான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போட்டு உட்கார வச்சிட்டா. நீங்கள் அந்த பாட்டு கேட்டோன்னே தூங்கிட்டீங்க. ஏன்னா அந்த மெலோடியா, அந்த கிளைமேட் மழை பெய்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெலோடி அந்த கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டீங்க. ஜங்குக்கும் ட்ரை பண்ண ஒரு 3 to 4 hours ட்ராவலுக்கு அப்புறமா ஒரு பிளேஸுக்கு கூட்டு போகிறான். நீங்கள் பார்த்துட்டு என்ன பிளேஸ்னு சொல்லிட்டு வெளியே இறங்குறீங்க. பார்த்தா ஒரு கிரேவியார்ட் தான், லைக் இந்த பாடியெல்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த பிளேஸ். ஓகேவா, நீங்கள் பார்த்துட்டு இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தா, இங்கே என்ன இங்கே ஒரு பர்சனுடைய சமாதி பார்க்கணும். எதுக்கு, உங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா தான் இங்கே இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்குறீங்க. ஆண்டியும் சொன்னாங்க அங்கேருந்து எங்கள் அப்பாவுடைய எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க, இங்கே சொல்லலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. பையன் உள்ளவான்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துன்னு போகிறான். நீங்களும் பின்னாடி போறீங்க. இப்போ ஒரு சமாதி கிட்ட தான் நிற்க வைக்கிறவங்கள நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்கு அங்கே ப்ரே பண்ணு,
யாருது நான் ஏன் ப்ரே பண்ண சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உட்காந்து நின்றுட்டுருக்கீங்க. வயன் ப்ரே பண்ண சொல்லிட்டு உங்களை பூட்டி வச்சு அவன் ப்ரே பண்ண வைக்கிறான். நீங்களும் வேணாம் சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இப்போ சொல்லு யாரு அது சொல்லுடா. ஃபாதிர். என்ன ஃபாதியோடைய கிரேவியார்ட் தான் அது. என்ன ஜங்குக் பேசுகிற? ஃபாதி தான். ஃபர்ஸ்ட் உன்னைக்கு எப்படி ஃபாதி பார்த்துட்டியும் அதுக்கு விட்டுரு. என்ன நீ பைக்க மாதிரி பேசுகிற? ஃபாதி உடைய இது எங்கே இருக்கும்? அவன் வீட்டோட துபாயில் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ என்னடா பேசுகிற சொல்லிட்டு நீங்கள் பாட்டு பேச ஜக்கு பார்த்துட்டு. ஜக்கு உங்களை பார்த்துட்டு ஃபாதி இருந்து 3 years ஆகுது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு என்ன ஜங்குக் பேசுகிற? ப்ராங்க் பண்ணாது, எதுவுமே விளையாட்டம் இதுவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் சொல்றது உண்மையை நம்பவே இல்லை. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபாதி வந்து துபாய்க்கு போய் அங்கே செட்டில் ஆகிருக்கான், ஃபேமிலி கல்யாணம் பண்ணிட்டு அங்கே செட்டில் ஆகிருக்கான். இது மாதிரி தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் நம்பவே இல்லையே லாஸ்ட் வரைக்கும். அம்மா ஜங்குக்கு வந்து ஆமாம் வயன் நீங்கள் நம்பவே இல்லையோ, இதுதான் ஃபாதர் கலரை. அவன் சொல்ல நீங்கள் அந்த கலரையை வந்து அங்கே லைட்டாக இதாக இருக்கும், அங்கே வாட்டர் இது பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. அவங்க வந்து ஃபாதி ஃபோட்டோ வந்து லைட்டாக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அம்மா ஃபாதியோடைய எப்போ பிறந்தான்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ தான் பையன் புரியுது உங்களுக்கு. ஆமாம் ஃபாதி இல்லைன்ட்டு நீங்கள் செம்மையாக அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக் இது பொய்ன்னு சொல்லு, ஜங்குக் இது ப்ராங்க்னு சொல்லு, ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுக ஆரம்பிக்கிறீங்க. என்ன பண்ணால் லவ்வர் சைடு இருக்கும்ல, ஏமாத்தினா கூட அந்த லவ்வர் சைடு இருக்கும்ல, நீங்கள் அதுதான் அழுகுறீங்க செம்மையாக. ஜெயகலால் எதுவும் சொல்ல முடியல. இப்போது ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் அழுது முடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக கார்கிட்ட வரீங்க. கரெக்டாக மழையும் ஆரம்பிக்குது. மழை செம்மையாக கொட்டுது. நீங்கள் வெளியாக நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு உள்ளவான்னு சொன்னாலும் உள்ளவே வர மாட்டேறீங்க. அப்போ ஜங்குங்களை இழுத்து உள்ளே கூட்டின்னு போய் உட்கார வைக்கலாம். நீங்கள் போய் அடிச்சு போல உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் சொல்லுடா. அன்னைக்கு சண்டே போகணும்ல, அப்போ அத்தைக்கிட்ட கேட்டேன் ஏன் வயன் இருக்கான்னு கேட்கும்போது சொன்னான் இந்த மாதிரி ஒரு பேர் லவ் பண்ணான், அவன் ஏமாத்திட்டான்ட்டு. எனக்கு அவங்க சொல்லும் போது நீ அவன் ஏமாத்தினதான் பார்த்தீங்க தவிர அவன் லவ் ஆக்டி சொல்லும் போது எனக்கு அதை இதுலேயே நல்லா புரிஞ்சுது. அவனை வந்து ஃபாதி அம்மாவுடைய நம்பர் கண்டுபிடிச்சி அவங்க தங்கச்சி நம்பர் கண்டுபிடிச்சேன். அவங்க தங்கச்சிக்கிட்ட இருந்து அவங்க அம்மா நம்பர் இது பண்ணேன். அப்புறமா நான் அவங்கள போய் மீட் பண்ணேன். நீங்கள் பார்த்துட்டு ஒரு நாள் அந்த ஜக்குக்கு வந்து நான் வந்து ஒரு கேஸ்க்காக அப்லோட் போஸ்ட் போயிருப்பான், இதுக்காக தான் போகல. நீங்கள் கேட்க ஆமாம் அதுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு டைரி தரேன் அவங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லி கேட்க ஃபாதி டைரி. நீங்களும் அதை வாங்கி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் அதில் வந்து வயன் என் மனைவி என் உயர்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேஜ் அது மட்டும்தான் இருக்குது. அப்புறமா கீழே வயன் அப்படின்னு பிடிச்சேன் ஃபாதின்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் படிக்கிறீங்க. உங்கள் மெமரிஸ், உங்கள் 2 பேர் இருக்கிற மெமரிஸ் அதெல்லாம் எழுதி வச்சுருக்கான். ஃபோட்டோஸ் பிரிண்டிங்னு சொல்லிட்டு எல்லாம் க்யூட்டாக பண்ணி வச்சுருக்கான். அப்புறமா லாஸ்ட்டில் வந்து சாரி வயன் ஒரு பெரிய போய் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, எனக்கு உன்னை பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. ஆனால் வயன் அது உண்மை இல்லடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிளட் கேன்சர் வயன். நீங்கள் அப்போ தான் ரொம்ப ஷாக் அடிங்க என்னடான்னு சொல்லிட்டு. ஆமாடி இது நீ படிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லுவேன், நீ நான் இருந்து போயிடுவேன். அதனால இந்த டைரி படிச்சுட்ருக்கேன். எனக்கு உன் வாழ்க்கை
நாசம் பண்ண வேணாம் வயல். எனக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குன்னு சொன்னே எல்லாம் தூக்கி போட்டு என்கிட்ட வந்துடுவேன்னு தெரியும் வயல். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் யுவர் லைஃப். ஐ டோன்ட் வாண்ட் டு. எனக்கு வேணாட்டி சப்போஸ் நான் இறந்து போட்டால் கூட என் ஆத்மாவுக்கு அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோமே மட்டும்தான் தோணும் தவிர உனக்கு தோணலாம் ஏன்டா அப்படி யோசிக்கிறேன்ட்டு. எனக்கு அப்படிதான் போகணும். எனக்கு நீ நல்லா டாக்டரை இது நல்லா செட்டில் ஆகணும் பையன். எனக்கு அதுதான் ஆசை. நான் இல்லைன்னா என்ன உனக்காக எத்தனை பசங்க போய் நாடு சுற்றுவாங்க. ஐ லவ் யூ. தெரியும் நீயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே எல்லாரும் என்ன செம்மக்கோட இருக்கீங்கன்னு தெரியும். பட் எனக்கு உங்களை யாருமே ஹர்ட் பண்ண வேணாம். யோசித்தேன் சரி மேத்யூ கிட்டலாம் சொல்லிடலான்ட்டு. அப்போ தான் யோசித்தேன் அதுங்க அப்பா கிட்ட வாயை விட்டா அதில் அந்த மேத்யூ எல்லாம் வாய் விட்டுருவான்ல. அதுக்கு தான் சொல்லிட்டு அந்த ஸ்மைலி எமோஜெல்லாம் போட்டிருக்கு. நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. சங்குக் ட்ரைவ் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். அவனால் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவன் நல்லா புரியுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு. அதை முடிச்சுட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்மைலி எமோஜி அப்புறம் அழுகுற எமோஜி மாதிரி வளைஞ்சி வச்சுட்டு அந்த டைரியும் என்ன ஆகுது. நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. ஒருத்தனை லவ் பண்ண பையனை நீ இவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல பையனை நம்ம அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதுவே நம்ம ஃபீலிங்கு. அதோட விட உங்களுக்கு ஃபாதர் ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் செம்மையாக அழுகுறீங்க. இப்போது நீங்களும் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் பாட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஷாம்புங்களை பார்த்துட்டு ஃபயர் ஃபாதி அம்மா உனக்கு ஒரு ரெக்கார்டிங் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ரெக்கார்டிங் தராங்க. நீங்களும் அதை ஓப்பன் பண்ணுறீங்க. அது வந்து ஃபாதி தான். என்ன வயன் நல்லா இருக்கியா? எங்கப்பா இது நீ இந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் இருந்திருக்க மாட்டேன் தான். ஆனால் இன்னொன்று விஷயம் மறந்துடாத, எப்பவுமே நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. அதுக்கு கல்யாணம் பண்ணலாம் இருந்துடாத. அடியே எனக்கு தெரியும் உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும். நான் ஏமாத்துன்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு எனக்கு கல்யாணம் வேணும் அந்த பசங்களே நான் சொல்லியிருப்பேன். நீ அந்த மாதிரி ஃபேமிலிஸ் தான் நல்லா தெரியும். அண்ணா கல்யாணம் பண்ண நல்லா ஆகிட்டடின்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சிட்டே அந்த ரெக்கார்டிங் இருக்குது. நீங்கள் எப்படிடா இவனுக்கு இப்படிலாம் இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. டைம் இப்படி தான் போகுது. நீங்கள் பேய் பிடிச்சமாக தான் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எடுத்து சொல்லு பையன். மேத்யூ என்னடி ஃபாதர் எப்படி இருக்கான் இப்போ அவனை பார்த்ததுக்கு? சொல்லுடா. தெரில. கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொருட்கள் நல்லா இருப்பான். நீங்கள் பார்த்துட்டு மேத்யூ போய் சொல்லாத. என்னடி கத்துற? ஃபாதி இறந்து போயிட்டான் தானே. மேத்யூ ஸ்ட்ரக் ஆகிட்டான். என்ன பேசுகிற? அவன் கல்யாணம் பண்ணிட்டு போனான். சொல்லு மேத்யூ. மேத்யூ ஒரு மிஷின்ட்டு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுடா. ஆமாடி ஃபாதர் இறந்து போயிட்டாமா. அதுக்கு ஏன்டா என்கிட்ட போய் சொன்னேன்? நான் எங்கே சொல்ல முடியும்? அது இறந்து போயிட்டான் ஏன் அந்த உன்னை இது பண்ணான்னு சொல்ல இது பண்ணான்னு சொல்ல நான் சொல்ல முடியாதுடி. அவன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டான்டி. அப்போ ஏன்டா போய் சொன்னேன் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு ஃபேமிலி இருக்குன்ட்டு? எனக்கு உன் வாழ்க்கை இது பண்ண வேணாம். நீங்கள் கோவத்தில் கால் கட் பண்ணிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் இந்த ரியா அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்கிறீங்க. அவங்களும் சரி ரியா அழுவாது சொல்லிட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணுறாங்க. இப்படி உங்கள் டேஸ் போகுது. இப்போது நீங்கள் ஜேகே கூட பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் நமக்காக ஒருத்தன் இருக்கானே இப்போது
இவ்வளோ பண்ணுறானே, ஏன்னா ஒரு புருஷனாக இருந்தால் சரி செத்தான் நம்ம ஏன் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இவன் நம்ம இது பண்ணியிருக்கான், நம்மளும் இவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெக்கி கூட பேச ஆரம்பிச்சு இப்போ நல்லாவே உங்கள் ரிலேஷன்ஷிப் போகுது. ஆஃப்டர் a few years உங்களுக்கு அழகான பையன் பிறக்கிறான். நீங்கள் என்ன பேர் வீட்டில் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜங்குக் பார்த்துட்டு பையன் என்ன ஜங்குக் ஃபாதின்னு வைக்கலாமா? நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஃபாதியே பொண்ணு தான் நினச்சி ஃபாதின்னு பேர் வைக்கலாம். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் பையனுக்கு அழகாக ஃபாதின்னு தான் பேர் வச்சுருப்பீங்க. ஓகே, எனக்கு இந்த எண்டிங் ஹாப்பின்னு தோணுது. ஓகேவா, அந்த கதையில் எல்லாத்தையும் போகலான்னு நினச்சேன், எப்பயும் யோசிச்சு வச்சுருந்தேன், மறந்து போயிட்டேன் பாதிக்காத. இது இந்த வீடியோ நான் 3rd டைம் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா 2 வாரம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், என் யூடியூப் வந்து அக்செப்ட் பண்ணல. அப்லோட் ஃபெயில்டு மட்டும் தான் வந்துச்சு. அதனால் நான் ரெக்கார்ட் பண்ண கூட இது பண்ண முடியல. நான் இன்னும் லாஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணது வந்து நான் நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். 30 minutes நான் ரெக்கார்ட் பண்ணேன். அந்த கதை சூப்பராக இருந்துச்சு. இதோட நல்லா இருந்துச்சு. அது நானே சொல்லக்கூடாது, நல்லா இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்ஸ் அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அது வந்து அப்லோட் ஃபெயிலியர் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், நான் டிலீட் பண்ணிட்டேன். அதை அப்லோட் பண்ணி டிலீட் பண்ணிட்டேன். அதை ஏன்னா அது வந்து இன்னொரு ஃபோன் ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு டிலீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக போச்சு. அதனால் என்னால் வந்து இது பண்ண முடியல. இப்போ நான் 3rd டைம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை. அப்போ எனக்கு எவ்வளோ காண்டாகணும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், இது நான் எந்த மதத்தையும் இது பண்ணி பேசலை. அது மண்டபத்தில் வந்து சொல்லி போட்டேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃப் வரும். ஐயோ, எனக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃப் சாண்ட் ஹெட்டிங்கா எனக்கு போடணும்னு தோண மாட்டேங்குது. சரி, ஓகே, பாய். சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணும். நான் ரொம்ப பேசணும் போல். ஓகேவா? பாய்.